வணக்கம். பயிற்றுவிப்பாளர்களும் கற்பவர்களும் இன்று ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: பாடத்திட்டத்தை விளக்கவும், தகவல் தாள் மற்றும் அதன் அம்சங்கள் மற்றும் கூறுகளை விளக்கவும், தகவல் தாளின் நன்மைகள் மற்றும் தீமைகள், அசைன்மெண்ட் ஷீட்டை விளக்கவும், செயல் விளக்க திட்டத்தை விளக்குங்கள், ஆபரேஷன் ஷீட்டை விளக்கி அதன் கூறுகளை விளக்கவும், வேலைத்தாளை விளக்கவும் மற்றும் வேலைத்தாளின் கூறுகளை விளக்கவும். பாடத்திட்டம் என்பது ஒரு பாடத்திட்டத்திற்குள் ஒரு ஒற்றை அறிவுறுத்தல் அமர்வு அல்லது தொடர் அமர்வுகளை கட்டமைக்கவும் ஒழுங்கமைக்கவும் ஆசிரியர்கள் பயன்படுத்தும் விரிவான அவுட்லைன் அல்லது வழிகாட்டி ஆகும். இது ஒரு குறிப்பிட்ட வகுப்பு அல்லது அறிவுறுத்தல் காலத்திற்கான கற்றல் நோக்கங்கள், செயல்பாடுகள், பொருட்கள் மற்றும் மதிப்பீட்டை கோடிட்டு காட்டும் ஒரு வரைபடமாகும். பயனுள்ள கற்பித்தலுக்கு பாடத்திட்டங்கள் முக்கியமானவை, ஏனெனில் அவை ஆசிரியர்களுக்கு கட்டமைப்பு, அமைப்பு மற்றும் கற்றல் நோக்கங்கள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான தெளிவான விளக்கத்தை வழங்கப்படுகின்றன. வகுப்பறைக்குள் பலதரப்பட்ட கற்றல் பாணிகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது ஆசிரியர்கள் தயார்படுத்தவும், மாற்றி அமைக்கவும் மற்றும் அறிவுறுத்தலின் போது கவனம் செலுத்தவும் அவை அனுமதிக்கின்றன. மாணவர்களின் எதிர்வினைகள், புரிதல் அல்லது கற்பித்தலின் போது ஏற்படும் எதிர்பாராத சூழ்நிலைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்படலாம். இன்ஃபர்மேஷன் ஷீட், தகவல் தாள். தயாரிக்கப்பட்ட பொருள் கற்பவர்களின் குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இது ஒரு தகவல் தலைப்பில் உள்ள வழிமுறைகளை உள்ளடக்கியது. இது கற்றல் தொடர்பான தகவல் மற்றும் செயல்முறை பற்றிய நல்ல புரிதலுக்கும் அறிவுக்கும் உதவுகிறது. ஒரு தகவல் துண்டு பிரசுரமும் 6 வெவ்வேறு கூறுகளை கொண்டிருக்க வேண்டும். அதாவது அலகு எண், அலகு பாடம், எண்ணின் தலைப்பு, வெளிப்புற தகவல் மற்றும் உள்ளடக்கத்திற்கான குறிப்பு. அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷீட், தகவல் தாளின் நன்மைகள். இது நன்கு திட்டமிடப்பட்டுள்ளது. புள்ளி வரை. இது பாடத்தின் நோக்கங்களுடன் தொடர்புடையது. இது கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்பித்தல் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது, தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் அறிய முடியும். கற்பவர்களின் உண்மையான தேவைகளுக்கு இது பொருத்தமானது. இது எதிர்கால குறிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும். கோட்பாட்டு அமர்வுகளை நடத்துவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷீட், தகவல் தாளின் தீமைகள். சரியாக தயாரிக்கப்படவிட்டால் அது எதிர்மறையான காரணிகளுக்கு வழிவகுக்கிறது. பயிற்சியாளருக்கு தானாக கற்பிக்க விரும்பாத. இது பெரும்பாலும் தியரி அமர்வுகளுக்கு மட்டுமே பொருத்தமானது. அசைன்மெண்ட் ஷீட், பணித்தாள். இது ஒரு பணித்தாள் போன்றது. இதில் பயிற்றுவிப்பாளர் பயனுள்ள கற்பித்தல் கருவிகளை கற்பவருக்கு வழங்குகிறார். இந்த தாள் தொடர்புடைய காரணிகளை பின்பற்றுகிறது. சிக்கல் தீர்க்கும். தகவல் தாளில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் அளித்தல், ஆர்ப்பாட்டங்கள் அல்லது பரிசோதனைகளை அவதானித்த பிறகு கற்றலின் முடிவுகளை எழுதுதல். இந்த தாள்களை வகுப்பறை கற்பித்தல் அல்லது கடைத்தள காட்சியில் பயன்படுத்தலாம். வகுப்பில் கற்பிக்கப்பட்டவற்றை ஒருங்கிணைக்க கற்பவருக்கு போதுமான கற்றல் அனுபவங்களை இது வழங்குகிறது. கற்றவர் தொடர்ச்சியான சிக்கல்களை தீர்க்கும் நடவடிக்கைகளின் மூலம் குறிப்பிட்ட நோக்கங்களை அடைகிறார். ஒரு கோட்பாடு அல்லது நடைமுறை பாடத்திற்கு பிறகு பின்தொடர்வதன் விளைவாக ஒதுக்கீட்டு தாள் உள்ளது. அறிவியல் கற்பித்தல், கணக்கீடு, வரைவு போன்றவற்றில் பணித்தாள் குறிப்பாக உதவியாக இருக்கும். அனைத்து கடை நடவடிக்கைகள் தொடர்பான வழிமுறைகளை இந்த தாளில் இருந்து கொடுக்க முடியும். வழக்கமாக ஒரு அசைன்மெண்ட் ஷீட் கோட்பாட்டின் விளக்கத்தையும் பயன்பாட்டு வடிவில் எடுத்துக்காட்டுகளுடன் கொண்டிருக்கும். பணித்தாளில் பின்வரும் கூறுகள் உள்ளன: அசைன்மெண்ட், ஆப்ஜெக்டிவ்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரொசீஜர், கொஸ்டின்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன் பிளான், செயல்திறன் திட்டம். ஆர்ப்பாட்டம் ஒரு கல்வி சூழலில் பயிற்சிவிப்பாளர் மாணவர்களுக்கு ஒரு செயல்முறை, நுட்பம் அல்லது கருத்தை பொதுவாக நடைமுறை அல்லது காட்சி முறையில் காட்டும் கற்பித்தல் முறையை குறிக்கிறது. இது ஒரு நடைமுறை விளக்க காட்சி அல்லது
செயல் விளக்கத்தை உள்ளடக்கியது. இது எவ்வாறு செய்யப்படுகிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட கொள்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்குகிறது. Key characteristics of a demonstration include. காட்சியின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. 1. Visual learning. காட்சி கற்றல். வாய்மொழி விளக்கங்களை விட மாணவர்கள் ஒரு கருத்தை மிகவும் திறம்பட புரிந்து கொள்ள உதவும் வகையில் காட்சி எய்ட்ஸ், ப்ராப்ஸ் அல்லது உண்மையான செயல் விளக்கங்களை அடிக்கடி ஆர்ப்பாட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 2. Hands on experience. நடைமுறை அனுபவம். ஆர்ப்பாட்டத்தின் தன்மையை பொறுத்து மாணவர்கள் தீவிரமாக பங்கேற்பதற்கான வாய்ப்பை பெறலாம். நெருக்கமாக பார்ப்பதன் மூலமோ, படிகளை தாங்களாகவோ நிரூபிப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட கருத்துடன் தொடர்பு கொள்வதன் மூலமோ. 3. Clear illustration of concepts. கருத்துகளின் தெளிவான விளக்கம். நிஜ உலக எடுத்துக்காட்டுகள் அல்லது பயன்பாடுகளை வழங்குவதன் மூலம் சுருக்கமான அல்லது சிக்கலான யோசனைகளை மிகவும் உறுதியானதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் மாற்றுவதே ஆர்ப்பாட்டங்களின் நோக்கமாகும். 4. Engagement and interaction. பங்கேற்பு மற்றும் ஊடாடுதல். பயனுள்ள காட்சிகள் மாணவர்களை அவதானிக்க, கேள்விகள் கேட்க மற்றும் காண்பிக்கப்படும் தலைப்பு தொடர்பான விவாதங்களில் பங்கேற்க அனுமதிப்பதன் மூலம் மாணவர்கள் பங்கேற்பை ஊக்குவிக்கின்றன. அறிவியல் சோதனைகள் மற்றும் ஆய்வக ஆர்ப்பாட்டங்கள் முதல் கலை நிகழ்ச்சிகள், தொழில்நுட்ப திறன் ஆர்ப்பாட்டங்கள் அல்லது வணிகம் அல்லது தொழில் பயிற்சி போன்ற பகுதிகளில் நடைமுறை பயன்பாடுகள் வரை பல்வேறு வடிவங்களை ஆர்ப்பாட்டங்கள் எடுக்கலாம். காட்சி மற்றும் அடிக்கடி ஊடாடும் அனுபவங்களை வழங்குவதன் மூலம் கற்பவர்களை ஈடுபடுத்துவதில் அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது விஷயத்தை புரிந்து கொள்வதையும் தக்க வைப்பதையும் மேம்படுத்துகிறது. ஆசிரியர்கள் பாரம்பரிய விரிவுரைகள் அல்லது வாசிப்புகளுக்கு துணை புரிவதற்காக மூலோபாய ரீதியாக ஆர்ப்பாட்டங்களை பயன்படுத்துகின்றனர். கற்றல் நோக்கங்களை வலுப்படுத்தவும் தத்துவார்த்த அறிவை நிஜ உலக பயன்பாடுகளுடன் இணைக்கவும் ஒரு மாறும் மற்றும் நடைமுறை வழியை வழங்குகிறார்கள். ஆபரேஷன் ஷீட். செயல்பாட்டு தாள். அத்தியாவசிய வர்த்தக திறன்களின் கூறுகளை பயிற்றுவிப்பாளர் கற்பிக்க உதவும் அடிப்படை அறிவுறுத்தல் தாள் இது. இது பயிற்சியாளரின் திறன்களை சோதிக்கிறது. செயல்முறைகளை வரிசைப்படுத்துவது மிகவும் முக்கியமானது. இதனால் கற்பவர்கள் செயல்பாட்டை செய்து அதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். பயிற்சியாளர்களுக்கு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை வழங்க வேண்டும் மற்றும் உள்ளடக்கம் சரியான வழியில். இந்த தாள் ஒரு குறிப்பிட்ட வேலையை தயாரிப்பதற்காக எழுதப்படவில்லை, ஆனால் சிறப்பு கையாளுதல் தேவைப்படும் வேறு சில வேலைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இது தாளில் நெகிழ்வான பயன்பாடு உள்ளது. செயல்பாட்டு தாளின் தலைப்பு, செயல்பாட்டின் பெயர், திறமையை உருவகப்படுத்த பயிற்சிவிப்பாளரால் ஆபரேஷன் ஷீட்டுகள் தயார் செய்யப்படுகின்றன. பயிற்சிவிப்பாளரிடமிருந்து குறைந்தபட்ச தனிப்பட்ட கவனத்துடன் திறமையை சரியாக கற்றுக்கொள்வதற்கான சரியான பழக்கங்களை உருவாக்க இது உதவுகிறது. செயல்பாட்டு தாளின் அடிப்படை கூறுகள் பின்வருமாறு. ஸ்கில். திறன். செயல்பாட்டின் பெயர் அல்லது திறமை. இது ஒரு ஆர்ப்பாட்டம் போல இருக்கும். இது வேலை வாய்ப்புக்கு வழிவகுக்கிறது. நிச்சயமாக மேற்கோள் சூழலில் பணி பகுப்பாய்வு. ஆப்ஜெக்டிவ்ஸ். நோக்கம். ஒரு செயல்பாட்டு தாளாக இது ஒரு குறிப்பிட்ட திறமையின் வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக இருக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். பயிற்சியாளர் மைய நோக்கங்களுக்கான எழுதப்பட்ட செயல்திறன் நோக்க நிலையின் அடிப்படையில் முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். டூல் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். உபகரணங்கள் மற்றும் பொருட்கள். பொருட்கள் மற்றும் பிற தேவைகளுக்கு தேவையான குறிப்பிட்ட கருவிகள் மற்றும் உபகரணங்களை வழங்குகிறது. திறமையை வெளிப்படுத்துவதற்கான நுணுக்கமான விவரங்கள், பொருத்தமற்ற தேர்வை தவிர்க்க உபகரணங்கள் அல்லது கருவிகளின் சரியான வகையை குறிப்பிட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சகிப்புத்தன்மையை அடைய வேண்டும் அல்லது செயல்பாட்டு முறை குறிப்பிடப்பட்டால் அது அடைய தேவையான உபகரணங்களை எழுதுங்கள். மெட்டீரியல். பொருள். பொருளின் வகை, அளவு, அளவீடு போன்றவற்றை குறிப்பிடவும். இதனால் பயிற்சியாளர் அதை சரியாக தேர்ந்தெடுக்க முடியும். தெளிவற்ற வார்த்தைகளை ஒருபோதும் சொல்லாதீர்கள். உள்ளடக்கத்தின் சரியான விளக்கம் கற்பவர் மற்றும் பயிற்றுவிப்பாளர் துல்லியமாக இருக்கவும் சிறந்த வேலையை செய்யவும் உதவுகிறது. இன்ட்ரோடக்ஷன்.
அறிமுகம். திறமையை முடிப்பதில் செயல்பாட்டின் பயனை பற்றிய சுருக்கமான அறிவுறுத்தலை இது வழங்குகிறது. இந்த திறன் கூறுகளை கற்கும் முறை கற்றவரை ஒரு நல்ல கிராஃப்ட் மேனாக ஆக்குகிறது. திறமையை கற்றுக்கொள்வதன் நோக்கம் கற்பவர்கள் பயிற்சி பெறுபவர்களுக்கு தெளிவாக்கப்பட வேண்டும். ப்ரொசீஜர். செயல்முறை. நடைமுறை படிகளை விளக்கும் போது நேரடி மற்றும் எளிமையான வாக்கியங்களை பயன்படுத்தவும் படிப்படியான செயல்பாடு கற்பவர் செய்ய வேண்டிய வரிசையாக எண்ணப்படுகிறது. சேஃப்டி ஹேபிட்ஸ். பாதுகாப்பு பழக்கம். விபத்துகளிலிருந்து நபர்களையும் உபகரணங்களையும் பாதுகாக்க பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். துளையிடுவதற்கு முன் ஆழமான வெட்டுகளை செய்யாதீர்கள். குறியீட்டு குத்தாதீர்கள். கண்ணாடியை பயன்படுத்தி பயிற்றுவிப்பாளரை அழைக்க வேண்டும். கூர்மையின் சிறப்பு தேவைகளுக்கு ஏற்ப கருவிகளை வைத்திருக்க வேண்டும். அத்தகைய சொற்கள் தெளிவாக விளக்கப்பட வேண்டும். வளர்ச்சிக்காக ஒரு எளிய செயல்பாட்டு தாள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜாப் ஷீட். வேலைத்தாள். வேலைத்தாள் ஒரு குறிப்பிட்ட வேலையின் ஒட்டுமொத்த திட்டத்தை வழங்குகிறது மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளையும் குறிக்கிறது. என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. செயல்திறன் திட்டத்தின் அடிப்படையில் பயிற்றுவிப்பாளரால் இது தயாரிக்கப்பட வேண்டும். வேலையை பகுப்பாய்வு செய்வதற்கும் வேலையை திட்டமிடுவதற்கும் பணித்தாள்களை தயாரிக்க பயிற்சியாளர்கள் கேட்கப்படலாம். பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வேலை பழக்கங்களும் வேலைத்தாளில் சேர்க்கப்பட வேண்டும். வேலைத்தாள் ஆபரேஷன் ஷீட்டை போன்றது. ஜாப் ஷீட்டிற்கும் ஆபரேஷன் ஷீட்டிற்கும் அதிக வித்தியாசம் இல்லை. வேலைத்தாள் வரிசை முறையில் தேவைப்படும் பல திறன்களுக்கான செயல்முறையை வழங்குகிறது. அதே நேரத்தில் செயல்பாட்டு தாள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் ஒரு திறமையை செய்வதற்கான செயல்முறையை வழங்குகிறது. வேலை செய்யும் பழக்கங்களும் இதில் அடங்கும். ஒவ்வொரு செயல்பாட்டிற்கான நடைமுறை படிநிலைகள் ஆபரேஷன் ஷீட் மற்றும் ஜாப் ஷீட் இரண்டிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. இது கற்பவருக்கு பூர்வாங்க பொருளை தயாரிக்க உதவும். சம்பந்தப்பட்ட தலைப்பை மீண்டும் பார்ப்போம். இந்த தலைப்பு பாடத்திட்டத்தை விளக்குவது, தகவல் தாள் மற்றும் அதன் அம்சங்கள் மற்றும் கூறுகள், தகவல் தாளின் நன்மைகள் மற்றும் தீமைகள், பணித்தாளை விளக்குவது, தகவல் தாளை விளக்குவது, செயல்பாட்டு தாள் மற்றும் வேலைத்தாளை விளக்குதல் மற்றும் அவற்றின் கூறுகள், தகவல் தாளின் பண்புகள், நன்மைகள் மற்றும் தீமைகளை விளக்குதல் ஆகியவை அடங்கும். கல்வியில் ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸின் இந்த தலைப்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்களின் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு புதிய கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.